ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அக்ஷு. நேற்று நம்ம எதில் நிற்க விட்டோம்னா ஹீரோனிக்கு பூஸ்டப் ஆகிற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு விட்டோம். அதை கேட்டு ஹீரோனியும் நல்லா பூஸ்டப் ஆனாங்க. இப்போ அதுலேருந்து ஹீரோவுக்கு எதையோ ஒன்று சாதித்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஹீரோனிக்கே ஹாப்பியாக இருக்குது. மொத்த எபிசோட்லேயே ஹீரோ இந்த மாதிரி சிரிச்சே நம்ம பார்க்கல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். மறுநாள் எல்லா டீம் மெம்பரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணி, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, நம்ம இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும், ஹீரோயின் எப்படியாச்சும் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஓகே நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ ஹீரோவையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. மிஸ் ஒயிட்டும் எல்லாரும் ஒழுங்காக பண்ணணும், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஹீரோவும் நாங்கள் நல்லா பண்ணுவோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருக்கிற டீம் மெம்பர்ஸும் ஹாப்பியாக ஓகே மேம் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர பாருங்க. எல்லாரும் பேக் டு ஒர்க் ஆகும்போது அப்போ செகண்ட் ஹீரோயினி ஃபோனில் என்னமோ பாட்டு ஹீரோயினி இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. பார்த்தா அதில் என்ன இருக்கா, அவங்களுக்கு பண்ண தப்பு எல்லாத்தையும் ப்ரெக்னென்ட் லேடி ஒரு 4-5 பேர் சேர்த்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அதால் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறதுனால. அப்போ செகண்ட் ஹீரோயினி சொல்கிறாங்க, ஹீரோயினி இதனால உனக்கு தான் நல்லது. ஏன்னா அவன் பேர் கெட்டதாயிடுச்சுன்னா அடுத்தது உண்டு தான், உனக்கு நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை அவன் கொஞ்சம் பணக்காரன், அவன் எப்படி வேணாலும் மாற்றிடலாங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மிஸ் ஒயிட்டும் ஆமாம் அவங்க பவர் வச்சு என்ன வேணாலும் மாற்றுவாங்கங்கிறாங்க. இந்த பக்கம் இருக்காது பார்த்தா ஃபுல் ப்ரெஸ்ஸும் அவங்களோட கேம்பெயின் தான் குவிஞ்சு கிடக்கு. அப்போ கத்துறாங்க, இதை பொய்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின் பண்ணுறவங்க. அப்போ இருக்கவோட தாத்தா நீ என்ன எப்படியாச்சும் ப்ரைம் மினிஸ்டராக ஆனோம், இது பொய்யா உண்மையாலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருக்கவங்க அதை கேட்டுட்டு ஓகே தாத்தா நிச்சயமாக நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுநாள் ஹீரோயினிக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நல்லா தான் போயிட்டுருக்கோம், நல்லா தான் கேள்வி கேட்பாங்க. ஹீரோயினியும் நல்லா ஹாப்பியாக சொல்லுவாங்க. ஹீரோவும் நல்லா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹாப்பி ஆவாங்க. ஆனால் நடுவில் இந்த கேள்வி கேட்குறதே ட்விஸ்டடாக கேட்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் உன்னை புதுசாக கேள்விப்பட்டோமே, இந்த மாதிரி நீங்கள் வெளியில் தான் இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க, ஆனால் உள்ளே நீங்கள் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினிக்கு ஷாக் ஆகுது. பார்த்தா ஹீரோயினி கை கொடுத்த அந்த ஃபோட்டோவை தான் வச்சு இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கும் ஷாக்கு, ஹீரோக்கும் ஷாக்கு. அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க இன்டர்வியூலேருந்து. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஹீரோயினி உட்காந்துருக்கும் போது இன்டர்வியூலேருந்து வெளில வந்துடுறாங்க. இருக்கக்கிட்ட நிறைய பேர் இன்டர்வியூ கேட்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க, நீங்களும் ஹீரோயினியும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், அது எங்கள் பர்சனல், எங்களால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஹீரோயினி வெளில உங்கள் கூட சண்டை போடுற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அதுவும் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கும் ஃபேராக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒருத்தன் இதோ நீங்கள் கேட்டிங்களா என்ன சொல்கிறாங்க இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாஸ் வைக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இவன் இருக்காவோட ஆள் தான், அவனுக்கு சாதகமாக தான் பேசுறதுக்காக தான் இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கான், இவன் அவ்வளோ மோசமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு வருது. என்னடா அது திரும்பி பார்த்தா நம்ம ப்ரெக்னென்ட் லேடி தான். குழந்தை கூட பிறந்துச்சு போல், அவங்க அழுதுகிட்டே வராங்க, ஒரு மாதிரி பயத்தோடு வராங்க. அப்போ ஹீரோயினி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ குழந்தைய பார்த்தீங்கன்னா அழகாக படுத்துட்டு இருக்குல்ல, நல்லா கொழுக்கு கொழுக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அப்புறம் தான் ஹீரோயினி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சுங்கிற போது அவங்க சோகமாகவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அந்த ப்ரெஸ் மீட் வச்சு பேட்டி கொடுத்ததுலேருந்து என் வீட்டுக்கு கூட என்னால் போக முடியல, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறது கூட தெரியல, நான் ஒரு முட்டாள், அவனுக்கு எதிர்க்காக போயிட்டு நான் இவ்வளோ பெரிய ஆதாரம்லாம் சொல்கிற அளவுக்கு ஆகிட்டேன், அதனாலேயே என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி, நீ ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது, நீ தைரியசாலி பொண்ணு, இவ்வளோ பேர் இருந்தால் நீ தான் இது குரல் குத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆகிறாங்க. அப்போ ஹீரோயினி எப்போவுமே சென்டிமெண்ட்டாக ஆனால் என்ன பண்ணுவாங்க, கோவம் ஆகிடுவாங்களே. ஸோ இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களேருந்து ஓடுறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோயினி ஹீரோயினி எங்கே போகிற, உனக்கு இப்போது எலெக்ஷன்லாம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க பாட்டு சைக்கிள் ஏற்றிட்டு யாரை பார்க்க போகிறாங்க, நம்ம இருக்காவை தான் பார்க்க போகிறாங்க, போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு. அவன் பார்த்தா ஜாலியாக இருக்கான், ஜாலியாக கிண்டல் கேலியுமா, ஐயோ எவ்வளோ பெருசாக வெடிச்சது ஆனால் எவ்வளோ சின்னதாக போயிடுச்சு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேசுனாங்க. அப்போ தான் ஹீரோயினி வராங்க, டே இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ இருக்காங்க, என்னம்மா உன்னோட இடத்துல இல்லாமல் என் இடத்துக்கு நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினியும் நான் உன்னை கேள்வி கேட்க தான் வந்தேன், அது தெரியும் உன் ஆள் தானே, நீயே பார்த்து ப்ரெஸ் மீட் வச்சு உன் ஆள்கிட்டயே நீ சொல்லிவிட்டு உன்னை நியாயமாக காட்டிக்கிற, பரவாயில்ல உனக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கே, ஆனால் இதுக்கு மேலே வந்துடாத, நான் இன்னும் கூட பண்ணுவேன் உன்னை இந்த எலெக்ஷன்லேருந்து போக வைக்க அப்படின்னு இருக்கா பாட்டு பேசிக்கினே போகிறான்.
இருக்கப்பட்டு பேசிகிட்டே போகும்போது நம்ம பிதாமகர் மூவியில் வந்து சூர்யாவும் லைலாவும் இருப்பாங்களே. ஸோ அப்போ ஒரு சீன் வரும். ஹீரோ வந்து போங்காட்டம் பண்ண உடனே லைலா கொஞ்ச நேரம் பார்த்தா அமைதியான்ட்டு டேய் கருவாயா அப்படின்னு வர மாதிரி ஹீரோயினியும் வந்து இங்கே கொஞ்ச நேரம் அமைதியான்ட்டு அவன் பேசின பேசுக்கு ஹீரோயினிக்கு அப்படியே வாயிலே வச்சிடலாம் போல இருக்குது. ஹீரோயினியும் வந்து ஓடி வராங்க டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே சீனே பிளாங்க் அவுட் ஆகுது. அதுக்கு முன்னாடி சீனே வந்து என்ன ஆயிருக்கும்னா ஹீரோயினி கையெல்லாம் முறுக்கி மூஞ்செல்லாம் காட்டும் போது இப்போ வந்துட்டு பின்னாடி வந்து ஹீரோ வந்துடுவாங்க. அதுக்குள்ளே ஹீரோயினி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதோ பின்னாடி நிழல் தெரியுதா. அப்போ வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி முறைச்சிக்கிட்டே ஓடி வரும்போது சீனே பிளாங்க் அவுட் ஆயிடும். பார்த்தா ஹீரோ முன்னாடி இருக்காங்க, ஹீரோக்கு பின்னாடி ஹீரோயினி இருக்காங்க. அப்போ ஹீரோயினி அடிக்கல போல, ஹீரோ தான் வந்து பங்குன்னு மூஞ்சிலேயே வச்சுட்டு அவன் பார்க்குறான் டே நான் என்னடா உன்னைய பண்ணேங்கிற மாதிரி. ஹீரோ வந்துட்டு இனிமேல்ட்டு ஹீரோயினி பேச்சுக்கு வராத. இங்கே என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா ஹீரோயினி தான் கோவப்பட்டு அவன்கிட்ட போய் கத்துனாங்க. ஆனால் அவன் பேசுனதும் தப்பு தான். அதனால ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இனிமேல் ஹீரோயினி வழியில் வர வேலைலாம் வச்சுக்காத, வந்தனா நீ என்னை தாண்டி தான் வந்து ஹீரோயினிக்கிட்டேயே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே டைலாக்லாம் எடுத்து விட்டுட்டு ஹீரோயினிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில. கொஞ்ச நேரம் நின்றுன்னு இருக்காங்க. அப்போ தான் இருக்கோட பாடி கார்டெலாம் பின்னாடி நான் போய் போலீஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிட்டாங்க. உடனே வந்து இருக்கா கேட்டுறா, நீ வந்து செக்யூரிட்டி தானே, நீலாம் என்னை அடிச்சேன்னா உன்னை வேலை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்லிடுறாங்க, சி வேலையா வேலை, நான் உன் வேலை நானே ரிசைன் பண்ணுறேன்டா, நான் ஒன்றும் இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து ரிசைன் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட சொல்கிறாங்க, சாரி ஹீரோயினி, இனிமேல் நீ தான் தனியாக போய் போராடணும், எப்படியாச்சும் ஜெயிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியல. அவங்க வந்து அந்த ஷாக்லேருந்தே இன்னும் வெளில வரல. அவங்க அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு ஒரு 4-5 போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினி அப்பவும் வந்து சைலண்ட்டாக நின்றுருக்காங்க. நானே என்னடா ஆச்சு அவளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயினி ஷாக்காக ரியாக்ஷன் தந்துட்டு, ஹீரோ எங்கே போகிற, நீ இல்லாமல் நான் எப்படி ஜெயிப்பேன், நீ என்னன்னா என்னை தனியாக விட்டுட்டு போகிறேங்கிற மாதிரி அவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேன், திரும்பி திரும்பி லுக்கு விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா வந்து போலீஸ் தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயினி ஆனால் வந்து கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இருக்காவோட பாடி கார்டு வந்து ஹீரோயினி எடுத்துன்னு போய் வெளில விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த பக்கம் ஏன்டா போனோன்னே தெரியலையேங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் வாய்ஸு. ஆனால் ஹீரோயினி வந்துட்டு சோகமாக வராங்க. ஐயோ மேபி அவங்களோட மைண்ட் வாய்ஸும் அதுவாகவே ஓடிட்டு இருக்கலாம். ஏன்னா போனனால தானே ஹீரோ போனால் இந்த மாதிரி நான் என்னோடய ஆர்வக்கோளாறுக்கு இந்த மாதிரி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கொட்டுற மழையிலையும் அவங்க பாட்டு பிரம பிடிச்ச மாதிரி நடந்து வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு கீழே இருக்க ஒரு கூப்பன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கூப்பன் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமே, போர்க்கு 2 பேர் சேர்ந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்காக. ஸோ அந்த கூப்பன் கிடக்கிறத பார்த்துட்டு இன்னும் அழுகுறாங்க ஹீரோயினி. ஐயோ நம்மளால தான் வந்து ஹீரோக்கா. மறுநாள் மிஸ் ஒயிட் தான் வராங்க. ஹீரோயினி கிட்ட உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஹீரோயினி வந்துட்டு ஏன் ஹீரோ நான் தான் போய் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லலாமே, இருக்கவும் இந்த மாதிரி பேசினான்னு சொல்லலாமே அப்படின் போது உடனே மிஸ் ஒயிட் வந்து ஹீரோயினியை செம்மையாக கத்துறாங்க. உனக்கு என்ன நடக்குதுன்னாச்சும் தெரியுமாம்மா, அவன் உனக்காக தான் வந்து ரிசைன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிஎம்மாக இருக்கவங்க எந்த வித வைலன்ஸ்லேயும் வந்து அவங்க வந்துட்டு பண்ணக்கூடாது. நீ என்னன்னா வந்து அசால்ட்டாக நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற, உனக்காக தான் அவங்க வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதுவும் எப்படி ஒரு ரீசனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன் ஒரு குழந்தைகிட்ட இதை கொடுத்து படிக்க சொன்னால் கூட இவங்க வந்துட்டு ரீசனே சும்மா தான் எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லிடும். அந்த மாதிரி ஹீரோ எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ரிசைன் லெட்டரு. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க மிஸ் ஒயிட் கிட்ட, உண்மையை சொன்னால் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தெரியுமா எல்லோரும் எவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்ட்டு, நீ அதுக்கப்புறம் ஹீரோயினி சொல்கிறாங்க, அப்போ வந்துட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன், ஹீரோ மறுபடியும் வேலைக்கே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. மிஸ் ஒயிட்டுக்கு இன்னும் கடுப்பாது. ஏம்மா நான் சொல்கிறது உனக்கு புரியுதே இல்லையா, நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ அவன் மேலே பழி போட்டுக்கிட்டு இப்போ வந்துட்டு அவன் வேலை இல்லாமல் போயிருக்கான். அவனுக்கு வந்துட்டு நீ வந்து நியாயம் வாங்கி தரணும், அவனுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீ ஒழுங்காக ஜெயி. இப்போதைக்கு ஹீரோவை மறந்துட்டு நீ ஒழுங்காக இந்த வந்துட்டு கேம்பெயினில் வந்துட்டு உன்னோட கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஒயிட் சொல்கிறாங்க. ஹீரோயினியும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய கேம்ப் வேலை பார்க்குறாங்க, எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு ஓட்டெலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது இருக்கா வந்துட்டு அவங்களோட ஃபைனலான ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டாங்க நேத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வருது. ஹீரோயினி இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வருது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஹீரோயினியும் இன்றைக்கி தான் அவங்களோட ஃபைனல் ஸ்பீச் கொடுக்கணும். அதனால் ஹீரோயினி ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்காங்க, ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க, எல்லா எமோஷனும் கலந்த மாதிரி இருக்காங்க. ஹீரோயினியோட தங்கச்சி வந்து அக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்லியும் உள்ளேருந்து என்னடா சவுண்டே வரலன்னு உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயினி சைலண்ட்டாக ஒரு மாதிரியாக இருக்காங்க. அக்கா அப்படின்னு கூப்பிட்டோடனே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி தங்கச்சி வந்துட்டு, அக்கா நீங்கள் ஓகே தானே, இன்றைக்கி தானே உன்னோட
ஃபைனல் ஸ்பீச் இருக்குது, அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? கவலையே படாத, நான் உன்னை சியர் பண்ண நான் அங்கே இருப்பேன். என் ஸ்கூல் முடிச்சுட்டு நிச்சயமாக நான் அங்கே வந்துட்டு உனக்காக சியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஹீரோயினி கிட்ட சொல்கிறாங்க. அக்கா நீ ரொம்ப குழப்பிக்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல்லு, உனக்கு எது வருதோ அதை நீ பண்ணு. அந்த மாதிரி வந்து ஹீரோயினியோட தங்கச்சி வந்து ரொம்ப அக்காக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினிக்கு தோணுது, ஆமாம்ல நம்மளுக்கு என்ன தாட்டில் இருக்கோமோ அதை நம்ம சொல்லிடலாம் போல வந்து ஹீரோயினி வந்து எக்ஸைட்டாக ஆகிறாங்க. அப்போ வந்துட்டு ஃபைனல் ஸ்பீச்சும் ஆகுது. சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி தங்கச்சி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா செம்ம க்ரௌட்லாம் கூடிருச்சு. ஹீரோயினி என்ன சொல்லுவாங்கன்ட்டு ஹீரோயினிக்கு எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க. ஃபைனல் ஸ்பீச் நல்லா கொடுங்கன்ட்டு மிஸ் ஒயிட்டும் வந்துட்டு நீ நல்லா தரணும்மா ஃபைனல் ஸ்பீச்சுங்கிறாங்க. நிச்சயமாக நான் நல்லா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் சொல்லிட்டு அவங்களோட முன்னுரை இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க, தோ இப்போ நம்ம ஹீரோயினி இங்கே வந்து பேச போகிறார்கள் மிக்கி டக்காராஷின்னு சொல்லிட்டு மைக்கை தராங்க ஹீரோயினிக்கிட்ட. அப்போ தான் ஹீரோயினி வந்து ஸ்டார்டிங்காக வந்து நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு என்னடா முக்கியமான விஷயம்னு கேட்கும்போது ஹீரோயினி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் ப்ரைம் மினிஸ்டராக நிற்கிறதுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் வந்தேன், ஆனால் உங்கள் எல்லாரையும் பார்த்ததுலேருந்து நான் இவ்வளோ மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி இன்ச் பை இன்ச்சாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். ஏன்னா ஹீரோவால் தானே இவ்வளோ மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த என்டையர் ஜேர்னியுமே அவரால் தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஆனால் இப்போது அவர் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் ஒரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. எனக்காக வந்துட்டு ஒன்றுத்தையும் அவங்க தான் வந்துட்டு பொறுமையாக எனக்கு எடுத்து சொல்லி தந்து எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து ஹீரோவை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த அடிதடி சண்டை நடந்திருக்கும்ல அன்னைக்கு, அதையும் வந்து எடுத்து எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரும் ஓகே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினி வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இதுதான் என்னோட ஃபைனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரமே வந்து என்னோட ஓட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினியும் வந்துட்டு ஹாப்பியாகிறாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு அந்த குட்டி பசங்களும் அக்கா என்னோட ஸ்பீச் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினியும் அதுக்கப்புறம் வந்து ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டமே வந்து என்னோட ஓட்டு உனக்கு தான் மிக்கி டக்காராசி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமே கத்த ஆரம்பிச்சு எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினி யாரையோ பார்த்த மாதிரி குடுகுடுன்னு சொல்லிட்டு கீழே மைக்கை கொடுத்துட்டு கீழே ஓடுறாங்க. கீழே ஓடி போய் பார்த்து நீ இங்கே தானே இருக்கேன்னு ஹீரோயினி பார்த்துட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு கூட்டமே வழி விடுது. ஹீரோ நீ எதுக்கு வரவே இல்லை, நீ செக்யூரிட்டியாக வரலைனாலும் பரவாயில்ல, என் லைஃப் லாங் ஃபுல்லாக நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவே வந்துட்டு சிரிச்சுட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஓட்டிங்லாம் முடிஞ்சிச்சு போல். ஸோ எலெக்ஷனில் ஜெயித்தது யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நியூஸில். அப்போ வந்துட்டு மிக்கி டக்காராஷி தான் நிறைய ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ரெஸ் மீட் வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வச்சும்போது மிஸ் ஒயிட் சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோக்கிட்டேயும் போயிட்டு நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோவும் லாஸ்ட்டில் நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. சைனி எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோ சொன்னாங்க தெரியுமா, வின்னானா நான் உனக்கு வந்து போக்கு வாங்கி தரேன்ட்டு. அது மாதிரி ஹீரோயினிக்கு வந்து ஹீரோ வந்து போக்கு வாங்கி தராங்க. ஹீரோ வந்துட்டு இன்னும் நிறைய கூப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட ஃபன்னாக பேசிட்டு அதோட இந்த ஸ்டோரி முடியுது. See you, tada, bye bye.